வருவோம். கால்நடை வளர்ப்பும் விவசாயத்துல ஒரு பகுதி தான். உங்களுக்கு தெரியும், விவசாய பாடம் செய்திருந்தாலும் தெரியும், விவசாயத்தோட சம்பந்தப்பட்டதுதான் கால்நடை வளர்ப்பு. அப்ப கால்நடை வளர்ப்பு வந்து விவசாயத்தின் கீழ் தான் உள்ளடக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். சோ நாங்க இது வந்து ஒரு பிரதான தலைப்பு. இந்த முறை வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. இந்த முறை வரலன்னா ஓ லெவலுக்கு உங்களுக்கு சட்டப்படி கிளியரா வரும். சரி, ஓகே. கால்நடை இல்ல விவசாயம் தொடர்பாக ஒரு நடவடிக்கை விலங்கு வேளாண்மை பார்ப்போம் பிள்ளைகள். அதுக்கு முன்னுக்கு நாங்க உலகத்தை பார்த்துட்டு லேஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. விலங்கு வேளாண்மை என்றால் என்னென்ன பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. உணவு தேவைகளுக்காகவும், எல்லாமே உணவு தேவைக்கு தான் பிள்ளைகள். விவசாயமே உணவு தேவைக்காகத்தான். உணவு தேவைக்காகவும், கைத்தொழில் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும், வணிக மட்டத்தில் ஆடு, மாடு, பன்றி, இன்னொன்று வரும் என்ன பிள்ளைகள்? கோழி. கோழி, பன்றி, தாரா இதெல்லாம் வரும். போன்ற விலங்குகளை வளர்த்தலே விலங்கு வேளாண்மை எனப்படும். சரிதானே? அப்ப இது கட்டாயம். இந்த விலங்கு வேளாண்மை விசுவாசத்துக்கு வளர்க்கப்படுறதா? இதுல விசுவாசம், அன்பு அப்படி அதுக்காக வளர்க்கப்படுகின்றதா? எஸ், கட்டாயம். இது என்னன்னு கேட்டா, இதுல மிக முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டா, உணவு தேவைக்காகவும் கைத்தொழில் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும், ரெண்டு தான். உணவு தேவைக்காகவும் கைத்தொழில் மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும். இது வந்து வீட்டுக்கு மட்டுமா, வணிக மட்டத்திலா? எல்லாம் பிள்ளைகள் ஒரு கோழி, ஒரு மாடு, ஒரு பன்றி இதுகள் வளர்க்கிறது வந்து வணிக மட்டத்தில் இல்ல. இது வந்து சுய தேவை, தனக்காக தேவைப்படுத்திக் கொள்வது. இது வணிக மட்டத்துக்கு என்னைக்கு போனதோ அதுதான் விலங்கு வேளாண்மை அப்படிங்கிறது ஒன்று கீழ் வரும். சரிதானே? அப்ப வணிக மட்டத்தை மறக்காய்ங்க. ஆடு, மாடு, கோழி, பன்றி விலங்குகளை வளர்த்தலே விலங்கு வேளாண்மை எனப்படும். இது வராது. விலங்கு வேளாண்மை என்றால் என்னன்னு வராது. ஆனா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது நமக்கு. சோ உணவு தேவைக்காகவும் கைத்தொழில் மூலப்பொருள்னா சொல்லுங்க பாப்போம். இப்ப பசுல இருந்து பால் வருது, இது ஒரு மூலப்பொருள். இதுல இருந்து பல்வேறுபட்ட முடிவு பொருள் வருமா வராதா? வரும். இப்ப கோழில இருந்து முட்டையும் உண்டு வருது, முட்டை. இதுல இருந்து பல்வேறு முடிவு பொருட்கள் வருமா வராதா? வரும் சார். எஸ், இதுதான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப மாடுன்னு சொல்றாங்க. மாடுலையும் முடிவு பொருள் இல்லையா? இருக்கு சார். இருக்கு. அப்ப அதுதான். அப்ப இங்க சொல்ல வாரது என்னன்னு கேட்டா, உணவு தேவைக்காக, ஒன்று உணவுக்காகவும், கைத்தொழில் மூலப்பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கும் உற்பத்தி செய்வதற்காகவும், வணிக மட்டம் வியாபார மட்டத்தில் ஆடு, மாடு, பன்றி, கோழி போன்றவற்றை வளர்த்தலே விலங்கு வேளாண்மை. வரைவிலக்கணம் கிளியரா பிள்ளைகள்? சொல்லுங்க தனுஷிகா. சரி, அப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். இது ஒரு பண்டைய நில பண்பாட்டு முறையாக காணப்படுது. பண்டைய அப்படின்னு சொல்லக்குள்ள பிள்ளைகள், இந்த விலங்கு வேளாண்மை ஆரம்ப காலத்துல, பண்டைய காலத்துல தொடர்ந்து வருதா இல்லையா? பண்டைய காலத்துல அதுக்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள், உதாரணங்கள்லாம் தெரியும். சோ அதை பத்தி நம்ம பேசிக்க தேவையில்லை. இது பல்வகைப்படும் சொன்னா தெரியும். இது வந்து பல வகைகள்ல கால்நடை வளர்ப்ப நாங்க உள்ளடக்கலாம். சோ அதுக்கு அடுத்து கீழே வருவோம். வேகமா போவோம், பரவாயில்ல. விலங்கு வேளாண்மையின் கீழ் வளர்க்கப்படும் விலங்குகள் சும்மா கேட்கலாம். ஆடு, மாடு, செம்மறி ஆடு, பன்றி, கோழி இதெல்லாம் நாங்க வகைப்படுத்தலாம். விலங்கு வேளாண்மை கீழ் வளர்க்கப்படும் விலங்குகளால் பெற்றுக்கொள்ளப்படும் பயன்கள் நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம சின்னதா எழுதிடலாம். பால், இறைச்சி, கம்பளி, முட்டை. வேற என்னென்ன இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். பால், இறைச்சி, கம்பளி, முட்டை, இது மட்டுமா? சார் அதுகள் எருக்களை வச்சு சேதன பசல, தோல், பசலை இதெல்லாமே எடுக்கப்படும் பிள்ளைகள். சக்கலதும் எலும்புகள் கூட எடுக்கிறாங்க பிள்ளைகள். சரிதானே? இதெல்லாம் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கின்றது. சோ இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரிதானே? இப்ப இத வர்த்தக ரீதியாக பண்ணி உற்பத்தி. இப்ப இதுதான் விலங்கு வேளாண்மை. இவ்வளவுதான். விலங்குகளை வச்சு கொள்றாங்க, இதுல இருந்து பயனை பெறுறாங்க. சரி, இதுல அடுத்து நாங்க பார்க்க வேண்டியது. சோ இதை பார்த்துட்டு நாங்க இது இவ்வளவுதான்.
இதோட நன்மை தீமைகளை விளங்கி கொண்டால் போதும் பிள்ளைகள். சரி பாருங்க, இலங்கை அப்படின்னு பார்க்கக்குள்ள கால்நடை வளர்ப்பு விவசாயத்துடன் தொடர்புடைய ஒரு நடவடிக்கையாக விலங்கு வேளாண்மை காணப்படும். உங்களுக்கு தெரியும், இப்ப விலங்கு வேளாண்மை உலக விவசாயத்துல பார்த்துட்டோம், என்னென்ன சம்பந்தப்படுது இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம், இப்ப தெரியும் உங்களுக்கு. ஓகே, இலங்கையில் அண்மை காலத்தில் விலங்கு வேளாண்மை தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தப்பட்ட காரணம் அண்மை கால போக்கு. இலங்கையில ஏன் அண்மை காலத்துல இந்த விலங்கு வேளாண்மை தொடர்பாக கூடிய கவனம் ஏன் செலுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் என்றால், பார்த்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிறனால வேகமா போறேன். பரவாயில்லையா தன்வந்திரி, ஸ்ரீகாந்த், தனுஷிகா? சிம்பிள் தானே இது? ரிஷானா, தர்பின், நாங்க கொஞ்சம் படிப்போம் குயிக்கா, அது பிரச்சனை இல்லை. இலங்கையின் அண்மை காலத்துல மக்களின் போசாக்கு மட்டத்தை உயர்த்துறனால இது என்ன செய்யுதுன்னு கேட்டா கூடிய கவனம் செலுத்தப்படுது. கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்குது, கட்டாயம் வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கறதுனால இதன் மீது கவனம் கூட செலுத்தப்படுது. விவசாய சமூகங்களுக்கு மேலதிக வருமானத்தை பெற்று, கட்டாயம் விவசாய குடும்பமா இருந்தா அவங்க கால்நடை வளர்ப்பை வளர்ப்பாங்க. ஏன்னு கேட்டா விவசாயத்துக்கும் பயன்படுத்தப்படும், மேலதிகமான வருமானத்தை அது தரும். விவசாயத்துக்கு எப்படி பயன்படுத்தப்படும் சொல்லுங்க பாப்போம்? கால்நடை வளர்ப்பு வயல உழுறதுக்கு வயல் உழுறதுக்கு, ஓகே, வயல் சேதனை பசலைகளுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படும். ஓகே, அது விவசாயத்துக்கு. மேலதிக வருமானத்தை இது எப்படி தருது? கோழிகள்ல இருந்து முட்டை இறைச்சி எடுக்கிறனால வருமானத்தை ஆடு மாடு வளர்க்கறனால அதெல்லாம் ஓகே. அப்ப ரெண்டு வகை. அப்ப விவசாய சமூகங்களுக்கு மேலதிகமான வருமானத்தையும் கொடுத்து விவசாயத்துக்கும் அது உதவி செய்யுது. பயிர்ச்செய்கைக்கு பயன்படுத்த முடியாத எல்லை நிலங்களில் உச்ச பயனை பெறுது. இப்ப நான் சொல்றேன் பிள்ளைகள், இப்ப நெற்பயிர்ச்செய்கை தொடர்ந்து செஞ்சு அந்த நிலத்தை வெறுமனே விடுவாங்களா இல்லையா? விட மாட்டாங்களா? விட்டுருவாங்க. அதை மேய்ச்சல் நிலமா பயன்படுத்தலாம். அப்ப பயிர்ச்செய்கைக்கு பயன்படுத்த முடியாத எல்லை நிலங்களை உச்ச பயனை அடையலாம். உண்டு. விவசாயத்துக்கு தேவையான உரங்களை வழங்குது, அந்நிய செலாவணியை உழைத்து தருது. அந்நிய செலாவணிங்கிறது ஒன்று நான் சொன்னா இல்லையா? இப்பயே சொல்லியிருக்கேன். என்ன அந்நிய செலாவணி தான்? அந்நிய செலாவணி, அந்நியன என்ன பிள்ளைகள்? அண்மை காலத்து அந்நிய அப்படின்னு சொன்னா பிள்ளைகள், அந்நியர் அப்படின்னு சொன்னா ஒதுக்கப்பட்டவர்னு சொல்லுவான். அந்நியர்னா வேற ஒருத்தர்னு சொல்லுவோம். அந்நிய நாடுன்னு சொன்னா வேற ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய பண அலகு. அந்நியனா வெளிநாட்டு பண அலகை உழைத்தலும் சேமித்தலும் தருது. நீ கால்நடை வளர்ப்பு வந்து அந்நிய செலாவணி அப்படிங்கிறத உண்ட கொடுக்குதா இல்லையா? வெளிநாட்டு பண அலகை நமக்கு தருதா இல்லையா? வெளிநாட்டு பண அலகை நாங்க தரணுமா? இலங்கைக்கு வெளிநாட்டு பண அலகு கிடைக்கணுமா இருந்தா பிள்ளைகள் எப்படியெல்லாம் கிடைக்கலாம் சொல்லுங்க பாப்போம். வெளிநாட்டு பண அலகு எப்படியெல்லாம் கிடைக்குது இலங்கைக்கு? ஏற்றுமதி இறக்குமதி மூலம். ஏற்றுமதி இறக்குமதி மூலம். ஓகே, சுற்றுலா பிரயாணங்கள் வந்து போறனால. சுற்றுலா பயணங்கள் வந்து போறனால. வேற என்னத்துல நமக்கு அந்நிய செலாவணி கிடைக்குது? நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புவதன் ஊடாக செலாவணி கிடைக்குது. வேற இலங்கையில ஏதாவது உலக தரம் வாய்ந்த நிகழ்வுகள் நடக்கும்போது வரும்போது நமக்கு கிடைக்குது. இப்படி எல்லாம் அந்நிய செலாவணி கிடைக்குது. அப்ப வெளிநாட்டு பண அலகை நாங்க ஜியோகிரபி ரீதியாக என்ன பொருள்ல சொல்லுவோம் நாங்க? அந்நிய செலாவணி. எஸ், அந்நிய செலாவணிங்கிற சொல் நீங்க பயன்படுத்தணும் வெளிநாட்டு பண அலகுக்கு. அடுத்து இந்த கால்நடை வளர்ப்புனால பிள்ளைகள் அண்மை காலத்துல அப்படிங்கிறத ஏன் கவனம் செலுத்துறாங்க? ஆனா அந்நிய செலாவணி கிடைக்குதான். எப்படி இந்த கால்நடை வளர்ப்புனால நமக்கு அந்நிய செலாவணி கிடைக்குது விலங்கு வேளாண்மைனால? பிள்ளைகள் இறைச்சிகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதனூடாக, அதனுடைய பெருமதியான பொருட்களை வெளிநாட்டுக்கு, தோள்களை அனுப்புறதனூடாக அந்நிய செலாவணி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அதுதான் இங்க முக்கியம். சரிதானே? இப்ப இந்த விடயங்கள் தான் உண்மை காலத்துல இந்த விலங்கு வேளாண்மைக்கு அரசாங்கம் கவனம் செலுத்துது. இல்லாட்டி நாம மக்கள்கள் கவனம் செலுத்தி இத இன்னும் வளப்படுத்துவதற்கான காரணம் என்று கேட்டால் 1, 2, 3, 4, 5, 6 காரணம் இருக்கு. 3 காரணம் உங்களுக்கு எழுதிடலாமா தர்வின்? எஸ், கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 காரணம் நம்ம பொதுவா யோசிச்சு எழுதலாம். எப்படி இந்த விலங்கு வேளாண்மை வந்து அண்மை காலத்துல கவனம் செலுத்துறாங்க? இல்லாட்டி இதை நீங்க அண்மை காலத்துல அவங்க கவனம் செலுத்துறதுக்கான காரணம் அவங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்கிறது தானே?
இல்லைன்னா அவங்க கவனம் செலுத்துவாங்களா? இல்ல சார். இல்ல ஒரு இப்ப நம்ம யோசிங்க, ஒரு விடயத்தின் மீது நாட்டம் செலுத்துறோம், ஒரு விடயத்தின் மீது ஒரு கவனம் செலுத்துறோம். அப்படியா இருந்தா அதன் ஊடாக நமக்கு ஏதாவது கிடைக்கிறனால தானே பிள்ளைகள் கவனம் செலுத்துறோம். ஆம் சார். அதே மாதிரி அப்ப அண்மை காலத்துல விலங்கு வேளாண்மை தொடர்பாக கூடிய கவனம் செலுத்துற காரணம் இந்த நன்மை எல்லாமே கிடைக்கிறது. அதனால மக்கள்கள் என்ன செய்யறாங்க, கவனம் செலுத்துறாங்க. வேலை வாய்ப்புல இருந்து எல்லா வகையும் கிடைக்குது. இதுல நீங்க 3 கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, ஒவ்வொன்றா கொஞ்சம் பார்த்துட்டு சரி ஓகே பார்த்துட்டேன். இதுல 3 நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பாப்போம். குயிக்கா 1 நிமிஷம் தான் தருவேன். குயிக் அடுத்த தலைப்பு போவோம் நம்ம. ஓகே சார். சரி ஓகே, அப்ப இதுல நீங்க 3 எழுதிடுவீங்க. சரி அடுத்தது போவோம். இலங்கை அரசு உள்ளூர் பால் உற்பத்தியில் கூடிய கவனம் செலுத்துவதற்கான காரணங்கள். பிள்ளைகள் நீங்க என்னைக்காவது பாத்திருக்கீங்களா இலங்கையுடைய ப்ராடக்ட் பால்மா பாத்திருக்கீங்களா நீங்க? இலங்கை ப்ராடக்ட் சார். சொல்லுங்க பாப்போம் என்னன்னு. சார் எங்கர். எங்கர் இலங்கை ப்ராடக்டா? சார் ரத்தி வந்து இலங்கை. எங்கர் வந்து நியூசிலாந்து தெரியுமா? ஆம் சார். பிள்ளைகள் ஐலண்ட்னு ஒன்று இருக்குது, கொத்மலை பால்மான்னு இருக்குது, கிரித்தேன்னு ஒன்று இருக்குது. பாத்திருக்கீங்க இலங்கை ப்ராடக்ட்? மெலிபன் சார். மெலிபன்னு ஆம் ஒன்று சார். இருக்குது. இதெல்லாம் இலங்கை ப்ராடக்ட். யாருமே இலங்கை ப்ராடக்ட் வாங்கிருக்கீங்களா? ஆம் சார். இப்ப நீங்க கூடுதலா பிள்ளைகள் இந்த எங்கர் இந்த மாதிரி பால் மாவெல்லாம் பிள்ளைகள் அதி உச்ச விலையா இருக்குது. நீங்க இலங்கை ப்ராடக்ட் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலை குறைவா இருக்கும். பாத்துருக்கீங்களா? சார். கொஞ்சம் விலை குறைவு தான். சரியா பிள்ளைகள்? அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எங்களோட கிளாஸ்க்கு புதுசா யாராவது ஜாயின் பண்ணா சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க, இலங்கை அரசு உள்ளூர் பால் உற்பத்தியில் கூடிய கவனம். ஏன் உள்ளூர் பால் உற்பத்தியில கூடிய கவனம் செலுத்துவதற்கான காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் நீங்க சொல்லுங்க 10ல 2 பேராவது இலங்கை ப்ராடக்ட் பால்மா வாங்குவாங்களா இல்லையா? வாங்குவாங்க சார். வாங்குவாங்க. இன்னொன்று சொல்றேன், ஃப்ரெஷ் மில்க் பாத்திருக்கீங்களா? ஃப்ரெஷ் மில்க் சார். இதெல்லாம் இலங்கையில உள்ள ப்ராடக்ட் தானே? கொத்மல்ல இதெல்லாம் இருக்குதானே இல்லையா? ஆம் சார். இப்ப இதெல்லாமே ஏதோ ஒரு வகையில இலங்கையில தயாரிக்கப்படுது. அப்ப ஏன் கவனம் செலுத்துறாங்க இலங்கை அரசு உள்ளூர் பால் உற்பத்தி கூட கவனம் செலுத்துவது? இறக்குமதி செய்யப்படும் பாட்களுக்கான செலவினை குறைக்கலாம். இப்ப வெளிநாட்டுல இருந்து சல்லி கொடுத்து வாங்குறதை விட பிள்ளைகள் இலங்கையில உற்பத்தி செய்தா அந்த செலவை குறைக்க முடியுமா இல்லையா அரசுங்க? முடியும் சார். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இலங்கையில என்னன்னு கேட்டா பிள்ளைகள் வெளிநாட்டு பால்மா தீர்ந்து போச்சுன்னு வைப்போமே, இல்ல வரவே இல்லை, நாங்க ஒட்டோவா எதுக்கு மாறுவோம்? நம்ம நாட்டு உற்பத்திக்கு சார். நம்ம நாட்டு உற்பத்திக்கு மாறுவோம். எஸ், அப்ப நம்ம நாட்டு உற்பத்திக்கு மாறுவோம். இப்ப அப்படி நம்ம நாட்டு உற்பத்திக்கு மாறிட்டா நல்லா மாறிட்டோம், திரும்ப நம்ம வேற வெளிநாட்டு ப்ராடக்ட் வந்து வாங்காம விட்டுட்டோம். இப்ப இலங்கை அரசுக்கு அது லாபமா இல்லையா? அப்ப லாபம் சார். அப்ப செலவினை குறைக்கலாம். இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து போயிட்டு பிள்ளைங்க வெளிநாட்டு பொருட்களை பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா வெளிநாட்டு செலாவணியை தானே இலங்கை பயன்படுத்தணும் உலக வர்த்தக சந்தையில. ஆம் சார். அப்ப இலங்கையில உலக வர்த்தக சந்தைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்நிய செலாவணி, அதாவது வெளிநாட்டு செலாவணி நம்மகிட்ட இல்லைன்னு சொன்னாலும் உள்ளூர் உற்பத்தியை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு செலாவணி தேவைப்படாது தானே? தேவைப்படும். அப்ப இறக்குமதி செய்யப்படும் பாட்பொருட்களுக்கான செலவினை என்ன செய்யலாம், குறைக்கலாம், கொஞ்சம் குறைச்சிடலாம். இலங்கை மக்களின் போஷணை மட்டத்தை உயர்த்தலாமா இல்லையா? உலகில் SLS ஒரு சான்றிதழ் பதிக்கப்பட்டிருக்கும். SLS சான்றிதழ், இது என்ன அர்த்தம்னு தெரியுமா? என்ன? அதாவது இலங்கையினுடைய தரச்சான்றிதழ். இலங்கையோட தரச்சான்றிதழ் என்ன? அந்த பொருள் வந்து இலங்கையில உற்பத்தி செய்து விற்கலாம் அப்படிங்கிற ஒரு தரச்சான்றிதழ், அப்படிதானே? இந்த தரச்சான்றிதழ் வாங்கணுமா இருந்தா
இலங்கை அரசாங்க சட்டத்தின்படி பிள்ளைகள் அந்த பொருட்கள்ல கெமிக்கலோ இல்லாட்டி தேவையில்லாத பொருட்களோ கலக்க கூடாது. கலந்திருந்தா அந்த SLS சான்றிதழ் கொடுக்க மாட்டாங்க. விளங்குதா? ஓகே. அப்போ ஒரு அளவுல அது என்ன செய்யப்படும்? சுத்தமா இருக்கும். அப்ப இலங்கை மக்களின் போஷணை மட்டத்தை உயர்த்தலாமா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. மில்க் பேக்கெட்டோ அல்லது யோகட்டோ ஸ்ரீலங்காவில் ஒன்று வாங்கி சாப்பிடும்போது போஷணை மட்டம் நமக்கும் உயரும் தானே? உயராதா? உயரும் சார். அப்ப பாருங்க பால் உற்பத்திக்கு. அப்ப அரசு உள்ளூர் பால் உற்பத்தியை கவனம் செலுத்துவதற்கு இதெல்லாம் போஷணை. வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுக்குமால? இதன் மூலம் என்னென்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிள்ளைகள்? இந்த பால் உற்பத்தினால என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும்? சார் அந்த ஃபேக்டரியில அவங்களுக்கு எல்லாம் வேலை சார். முதல் பிள்ளைகள் மாடு வளர்க்கல இருந்து வேலை வாய்ப்பு தானே இல்லையா? ஓ சார். பண்ணையில சார். பால் பண்ணை வளர்க்கறது, பால் கறக்கிறது, அதை கொண்டு வந்து ஒரு லொரி கொடுக்கறது, லொரியில இருந்து டிரைவர் மூலம் அதை சேமிக்கிறவங்க முதல், அதுக்கு பிறகு அதை கம்பெனியில தொழிற்சாலையில கொண்டு போய் கொடுக்கறது முதல், தொழிற்சாலையில பல்வேறு வகையான பொருட்களை உற்பத்தி செய்யறது முதல், அதை பெக் பண்றது முதல், திரும்ப அதை ப்ரொடக்ட் பண்றது முதல், அதை விற்கிற முதல், பல்வேறுபட்ட ஒரு 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 தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இலங்கையில அரசாங்கம் வந்து பால் உற்பத்தியை நல்லா உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் 3 பார்த்துட்டோம். சொல்ல முடியும் தானே? ஓம் சார் சொல்லலாம். இதுகெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஒட்டோவா நான் சும்மா விளங்கப்படுத்திக்கிட்டு தான் போறேன் பிள்ளைகள். உங்களுக்கு சுயமாவே சிந்தனையில எழுதலாம். எழுத இயலாதா? எழுதலாம் சார். எழுதலாம். இலங்கை மந்தை வளர்ப்பு இடம்பெறும் மாவட்டங்கள். பொதுவா இலங்கையில கால்நடை வளர்ப்பு வந்து கூடுதலா பிள்ளைகள் நுவரெலியாவுல வளர்க்கப்படும். பதுளை, பொலனறுவை, அம்பாந்தோட்டை, அம்பாறை, அனுராதபுரம், குருநாகல், மட்டக்களப்பு. சரியா பிள்ளைகள்? நமக்கு மெயினா முதலாவது நுவரெலியா, பதுளை, பொலனறுவை, அம்பாந்தோட்டை, அம்பாறை, அனுராதபுரம், குருநாகல் மாவட்டம். ஒரு 3 மாவட்டம் கேட்டா எழுத முடியும் தானே? இங்கதான் பிள்ளைகள் இது. இதே மாதிரி பிள்ளை இந்த ஆராய்ச்சி நிலையம், இந்த கால்நடை வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் வந்து ஒரு இடத்துல இருக்கு. எங்க? பல்பிட்ட, கண்ணவில, அம்பேவலை, இந்த 3 இடத்துல என்ன இருக்குது? கால்நடை ஆராய்ச்சி நிலையம் இருக்குது பிள்ளைகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஆராய்ச்சி நிலையங்கள். இந்த ஆராய்ச்சி நிலையத்தை என்னென்ன மேற்கொள்வாங்க தெரியுமா பிள்ளைகள்? என்ன மேற்கொள்வாங்க? எந்த பிரதேசத்துல எந்த மந்தை வளர்ப்பை வளர்க்கலாம், அது என்ன மருந்து கொடுக்கலாம், என்ன இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், எந்த நாட்டினுடைய வர்க்கங்கள் இங்க வளர்க்கலாம், கலப்பினங்கள் செய்ய முடியுமா, சரியா? இந்த மாதிரியான ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் இங்க என்ன செய்யப்படும்? மேற்கொள்ளப்படும். இது ஓகே. இலங்கை பாட்பனை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள அம்பேவலை, கண்ணவில, வல்பிட்ட. உங்களுக்கு தெரியும், அந்த இடமும் இப்ப தெரியும். பாட்பனை ஆராய்ச்சி நிலையங்களின் பணிகள்: புதிய பசு இனங்களை அறிமுகப்படுத்துதல், புள்ளினங்களை அறிமுகப்படுத்துதல், தேவையான அறிவுரைகளை ஆலோசனையும் வழங்குதல். இலங்கையில் எவ்வளையத்தில் அதிக அளவு எருமை மாடுகள் வளர்க்கப்படுது? கால்நடை வளர்ப்பின் கீழ் தான் எருமை மாடு வரும். வறண்ட வளையத்தில் தான் வளர்க்கப்படுது. ஏன் பிள்ளைகள் வறண்ட வளையத்துல தான் அதிகமா இந்த எருமை மாடுகள் வளர்க்கப்படுது? காரணம் என்ன? வறண்ட வளையத்துல தானே பிள்ளைகள் நெற்பயிற்சிகை அதிகமா இருக்குது இல்லையா? உலர் வளையம் என்று சொல்லுவாங்க. இருக்குதா இல்லையா? ஓம் சார். இருக்கு சார். அப்ப உலர் வளையத்துல இருக்கனால அங்கதான் பிள்ளை இந்த உழவுறதுக்கு கூடுதலா என்ன மாடை பயன்படுத்துவாங்க? பசுக்களையா இல்லாட்டி எருமை மாடுகளையா? எருமைகளை சார். அப்ப அதனால அங்க அதிகமான எருமை மாடுகள் காணப்படுது. பால் தரும் பசுக்களை பராமரித்துக் கொள்வதற்கு மீவன பலன் பசும்பால் வள மத்திய நிலை அமைக்கப்பட்டுள்ளது. பாருங்க, பால் தரும் பசுக்களை பரிமாறிக்கொள்வதற்கு, சரியா? பால் தரும் பசுக்களை பரிமாறிக்கொள்வதற்கு மீவன பலன பசும்பால் வள மத்திய நிலை அமைந்துள்ளது. பரிமாறிக்கொள்வதுன்னா பிள்ளைகள் உலர் வளையம், ஈர வளையம், வறண்ட வளையத்துக்கு ஏற்ற மாதிரி பரிமாறிக்கொள்ளுதல். அடுத்து இலங்கையில் திரவப்பால் உற்பத்தி. திரவப்பால் உற்பத்தினா திண்மம், திரவம், வாயு. அப்படின்னா திரவப்பால்னா பிள்ளைகள் சும்மா தண்ணி. பசும்பால் எடுத்ததோட பிள்ளைகள் ஒவ்வொரு ஊர்ல எல்லாம் பாருங்க, லொரி எல்லாம் போகுமா இல்லையா சேமிக்கிறதுக்கு?
திரவ உற்பத்திகள் சில பாருங்க: நெய், பால்மா, ஐஸ்கிரீம், யோகர்ட், ஆடை நீக்கம், கிருமி நீக்கப்பட்ட பால், பொது செய்யப்பட சீஸ், பட்டர், பால், ஜொபி, வெண்ணெய், தயிர், பிஸ்கட், இதெல்லாம் அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உற்பத்தி செய்யறாங்க. அப்படிங்கிற உற்பத்தி பொருளாக அதை நாங்க பாக்குறோம். சரிதானே? சரி, ஓகே. கிளியரா பிள்ளைகள்? ஓம் சார், கிளியர். இத ஓகே சும்மா சார். நீங்க நோட் பண்ணி சும்மா நோமலா எழுதலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை உங்களுக்கு நீங்க விளங்கப்படுத்தினேன். இப்ப நாங்க வருவோம் மீன்பிடி கைத்தொழிலுக்கு வருவோம் பிள்ளைகள். மீன்பிடி கைத்தொழில் அப்படியே இருங்க, கொஞ்சம் இருங்க. மீன்பிடி கைத்தொழிலுக்கு பிரசன்டேஷன் ஒன்று இருக்கு, நான் எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு லேசா இருக்கும். மீன்பிடி கைத்தொழில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. மீன்பிடி கைத்தொழில் பிள்ளைகள் பிரசன்டேஷன் உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கா பிள்ளைகள்? ஓம் சார். சரி, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சிம்பிள் தான் பிள்ளைகள், தேவைப்படும் இது. ஏன்னா மீன்பிடிங்கிறது கட்டாயம் வர்றது. இலங்கையின் பொருளாதாரத்தில் மீன்பிடி கைத்தொழில் அறிமுகம். இலங்கையின் ஏன் மீன்பிடி கைத்தொழில் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இங்க போட்டாங்க அப்படின்னா பிள்ளைகள், இலங்கையின் பொருளாதாரத்தில் மீன்பிடி கைத்தொழில் பிரதானமாக காணப்படுதா இல்ல? இலங்கை பொருளாதாரத்துல மீன்பிடி கைத்தொழில் பிரதானமாக இருக்கின்றதா இல்லையா? இருக்கு சார். இருக்குது ஏன் சார். இருக்குது சொல்லுங்க பாப்போம். சார், கரையோர நிலங்கள். இலங்கை ஒரு தீவு தானே? ஆமா சார். இப்ப இலங்கை ஒரு தீவுங்கிறனால இலங்கையில அதிகமா மீன்பிடி கைத்தொழில் இருக்குமா இருக்காதா? இருக்குங்க. இருக்கும். இருக்கும் சார். இன்னொன்னு, கடல் மட்டுமா? நன்னீர் மீன்பிடி அதிகமா இருக்குமா இல்லையா? இருக்கு சார். அப்ப மீன்பிடிக்கான ஒரு நல்ல வளம் இலங்கையில இருக்கிறனால பிள்ளைகள் அது பொருளாதாரத்துல பிரதான ஒரு இடத்தை வைக்குது. ஓகே தானே? ஓகே சார். ஓகே சார். இலங்கையின் அமைவிடமான மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமா அமையுது. அப்ப அடுத்த கூற்ற பாருங்க, இலங்கையின் அமைவிடமானது. என்ன அமைவிடம்னு சொல்றாங்க இலங்கையில மீன்பிடிக்கு சாதகமா அமையுதுன்னு? இந்த கரையோர பிரதேசமா இருக்கிறனால. இலங்கையில அதிகமா தீவு. தீவுகள். இலங்கையை சுற்றி நாம என்ன செய்யலாம்? மீன் பிடிக்கலாம். இப்ப இந்தியாவை நீங்க மீன்பிடி. எடுத்துக்கொண்டுங்க. இந்தியாவுல ஒரு பகுதி கடல் இல்ல. ஏனைய நாடுகளுக்கு கடலே இல்ல. பாகிஸ்தான் தான் சின்ன துண்டு கடல் தான் அமையுது. சோ அப்ப நம்ம இலங்கை அப்படியா? இல்ல சார். அப்ப அதனால சாதகமா அமையுது. அப்ப மீன்பிடி கைத்தொழில் அறிமுகம். மீன்பிடி கைத்தொழிலை விருத்தி செய்வதில் அரசின் பங்கு கணிசமாக உள்ளது. அரசு பெரிய தலையீடு ஒண்ணு செய்ததுக்கு மீன் பிடிக்க தொழில். நீங்க பாருங்க, இந்தியாவுல மீனவர்களை கைது பண்ணிடுவாங்க. இலங்கையில அந்த பிரச்சனையெல்லாம் பேசுறது பிள்ளைகள். அவங்களுக்கான எரிபொருள்களை மானியமா வழங்குறது, படகுகள், இந்த மாதிரி வேலை. ஒரு மீன்பிடி கைத்தொழில் அமைச்சுன்னு கூட ஒன்று இருக்குது இல்லையா ஓம் சார். இலங்கையில்? இப்படி எல்லாம் இருக்குது. அதுக்காகத்தான் தான் பாருங்க. அடுத்து, மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமான காரணிகள் பிள்ளைகள்லாம் பாஸ் பேப்பர்ல ஒரு வினா ஒன்று இருக்கு. அந்த வினா கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமா? அதுக்கு ஏத்த மாதிரி படிப்போமா? ஓகே. சும்மா பாருங்க, ஒரு மீன்பிடி கைத்தொழில்னு ஒரு வினா ஒன்று வந்திருக்குது. அது சும்மா போடுறேன். அந்த வினாவுக்கு ஏத்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வினா உண்டு செய்யலாம். இந்த பாருங்க பேப்பர். அருகில் உள்ள இலங்கை படத்தில் முறை A மற்றும் B எழுத்துக்களினா குறித்து காட்டப்படும் மீன்பிடி துறைமுகங்கள் இரண்டினை பெயரிடவா. சரிதானே? ஒன்று A, இன்னொன்று B துறைமுகம். இலங்கையில் கடல்சார் மீன்பிடி கைத்தொழிலுடன் தொடர்பட்டு காணப்படும் பிரச்சனைகள். என்ன மாதிரி கடல் சுத்தி மீன் பிடிக்கிறதுல என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதும். குளங்களின் நீர்த்தேக்கங்களின் தற்பொழுது பரந்தளவில் வளர்க்கப்பட்டு வரும் மீனினங்கள். குளங்கள்ல வளர்க்கப்படக்கூடிய மீனினங்கள். இலங்கையில் நன்னீர் மீன்பிடி கைத்தொழிலை விருத்தி செய்வதற்கு, நன்னீர்னா உள்ளுக்க குளங்கள்ல, சரியா, விருத்தி செய்ய வேண்டிய முக்கியத்துவத்தின் இரண்டின் காரணிகளும் விவரிക്കുക. வினா விளங்குனதா? ஓம் சார். வினா உங்களுக்கு விளங்கி இருக்கும். நான் அந்த வினாவை கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். எத்தனாவது வருஷம் வந்த வினான்னு கேட்டா இது
2017. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க இதை படிக்கும்போது உங்களுக்கு கிளியரா அமையும் நினைக்கிறேன். இன்னும் 2-3 பாஸ் பேப்பரை வந்திருக்குது. மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமான காரணம் இலங்கையில சில வினா கேட்கலாம். மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமான காரணிகள் அப்படின்னு கேட்கலாம். இலங்கையில என்ன மாதிரியான சாதகமான தன்மை காணப்படுது மீன்பிடிக்கு அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? ஓ சார். ஆஹ் பாருங்க, நீங்க இப்போ ஒரு இது இல்லாட்டி இது இல்லாமலும் ஒரு 3 சாதகம் சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். இலங்கையில மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமான தன்மை, ஏதுவான தன்மை. சார் நுகர்வோர் அதிகம். நுகர்வோர்னா அது மீன் சாப்பிடுறவங்க அதிகம். அதனால என்ன செய்யறாங்கன்னா மீனை வந்து அவங்க கூடுதலா பிடிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். சரி, சாதாரண மக்களாலும் இது மேற்கொள்ளப்படுது இந்த மீன்பிடி கைத்தொழில். சாதாரண மக்களுக்கும் லேசா தெரியும். தூண்டில் கூட ஒண்ணு போட்டு பிடிச்சிடலாம், அந்த அளவுக்கு ஒரு தன்மை இருக்குது. அதுவும் சாதகமான தன்மை. ஓகே, வேற? மீனங்கள் வாழ்வதற்குரிய உவர் நீர் காணப்படுவது சார். இலங்கையில வந்து ஒரு சாதகம் தான் அது. நல்ல மீன் இனங்கள்லாம் என்ன செய்யுது, வாழக்கூடிய தன்மை எல்லாம் இலங்கை. அதனால இந்தியா மீனவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அடிக்கடி இலங்கையில வந்து மாட்டிக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பாருங்கம்மா, சாதகமான காரணிகள் கொஞ்சம் இருக்கு. இலங்கை ஒரு தீவுத்தன்மை, இது ஒரு பெரிய சாதகமா இல்லையா மீன்பிடிக்கு? மீன்பிடி கைத்தொழிலுக்கு நீண்ட கடற்கரை காணப்படுது. நீங்க பாருங்க பிள்ளைகள், உடனே கடல் வந்துருதா இலங்கையில? உடனே எடுத்ததோட ஆழமான கடல் வந்துருதா? இல்ல சார். கரையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்யுது, ஆழம் கூடுது கடல் இலங்கையில. அப்படிதானே? எந்த பக்கம் போனாலும். அப்ப அவங்களுக்கு லேசா மீன் பிடிக்கிறதுக்கு நீண்ட கடற்கரை வேணுமா இல்லையா? கப்பல்களை நங்கூரப்படுத்துறதுக்கு, கப்பல்ல பயணப்பாதை செல்வதற்கு, கரையோரங்கள்ல மீன் அதிகமா வர்றதுக்கு கரை ஒன்று தேவையா இல்லையா? நீங்க சொல்லுங்க பாரு, உலக இருக்கிற கடல்கள் எல்லாத்துலயும் கரை எல்லா கடல்லையும் காணப்படுதா? இங்க பாருங்க பிள்ளைகள், ஒரு சில நேரம் இப்படி வந்துடும் கடல், ஒரு சில நேரம் இப்படிதான் ஆழமா போகும். இப்ப இதுல எதுல கடல் கரை அதிகமா இருக்கும்? இது வந்து ஏ போட்டோ, இது பி போட்டோ. சொல்லுங்க பாப்போம். ஏ போட்டோவில் தான் கடல் கரை உண்டு காணப்படும். பி போட்டோவில் கடல் இருக்குது, ஆனா கரை இருக்குதா? இல்ல சார். இல்ல. இந்த இடத்துல மீன் பிடிக்க கஷ்டம் தானே. இந்த இடத்துல மீன் பிடிக்கிற இலகுவா இல்லையா? அதுதான், நீண்ட கடற்கரை காணப்படுது. கண்ட மேடை உள்ளமை. கண்ட மேடையை பத்தி நாங்க படிச்சிருக்கோம், அப்படியா? தனுஷிகா படிச்சோமா? ஓ சார், படிச்சிருக்கோம். பார்த்துக்கொள்ளணும். அப்ப கண்ட மேடை ஒன்று இருக்குமாக இருந்தால் நமக்கு என்ன தன்மைன்னு கிடைக்கும்னு கேட்டா, மீன் பிடிச்சு கொள்ளலாம். பல்லுருவ கடற்கரை. பல்லுருவ கடற்கரைன்னா என்ன நினைக்கிறீங்க? நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். முனை, குடா, கடநீர் ஏரி, இதெல்லாம் படிச்சிருக்கோமா? கலப்பு, இந்த மாதிரி பல்லுருவ கடற்கரை காணப்படுறதுனால மீன் பிடிக்கிற சாதகமான தன்மையா இல்லையா? சாதகமான தன்மை. நீங்க பாருங்க, இப்ப குடா அப்படிங்கக்குள்ள பிள்ளைகள் கடல் நீர் உள்ள வந்துடும். கடல் நீர் உள்ள வரும்போது சின்ன வாயினூடாக நிலத்து இப்படி வரும். சின்ன வாயினூடாக இது வந்து கடல், இது வந்து நிலம். இதெல்லாம் நிலம். சின்ன வாயினூடாக கடல் நீர் இங்க வந்துருதா இல்லையா? வருதுதானே இல்லையா? அதே மாதிரி கடல் பக்கம் நிலம் நீண்டு இருக்காது. இது கடல், இது நிலம். பாருங்க, நீண்டு இருக்கு. இப்படி எல்லாம் பல்லுருவத்தன்மை காணப்படனால கலப்புனா நீர், அதாவது அந்த மாதிரி அடுத்து கரை, அடுத்து இதெல்லாம் வர்றனால பிள்ளைகள் இந்த பகுதியில மீன்கள் அதிகமா வாழக்கூடிய சாதகமான தன்மை இருக்கா இல்லையா? இருக்கு சார். இலங்கையை சுற்றி கடல், முனை, கடல் நீர் ஏரி இதெல்லாம் காணப்படுதா இல்லையா? காணப்படுது. அடுத்து கடல் நீரோட்டங்கள்.
பல்வேறுபட்ட நீரோட்டங்கள் கடல்ல நடக்கும் பிள்ளைகள். இந்த நீரோட்டங்கள் ஆறுகள், கால்வாய்கள். இப்ப இலங்கையில ஆறு காணப்படுது, கால்வாய் காணப்படுது, அருவி காணப்படுது, குளங்கள் காணப்படுது. இதெல்லாம் காணப்பட நன்னீர் மீன்பிடிக்கு சாதகமா அமையுதா இல்லையா? அமைதி சார். இந்த மீன்பிடிங்கிறது அமையும் ரெண்டையும் தான் சார். சொல்றேன். கடலையும் சொல்றேன் நானு, நன்னீரையும் சொல்றேன். ஓகேவா? ஓகே சார். நன்னீருக்கு தான் ஆறு, கால்வாய், அருவி, குளங்கள், நீர்த்தேக்கங்கள்லாம் காணப்படுது. சோ அவை கேள்வி ஒன்று கேட்கலாம். இலங்கையில மீன்பிடிக்கான சாதகமான காரணிகள், சிறப்பா இருக்கக்கூடிய சிறப்பா மீன் பிடிக்கிறதுக்கான காரணிகள் கேட்டா இந்த விடயங்கள்ல ஒரு 3-4 விடயங்கள் நமக்கு சொல்ல முடியுமா ஓம் சார். தனவந்திரி? ஓம் சார். சொல்லலாம் சார். ஞாபகம் வச்சு கொள்ளணும், மறந்துடக்கூடாது. இந்த மாதிரியான தன்மை தான் இலங்கையை சூழவுள்ள கடல் வளையங்கள். இதெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். உங்களுக்கு தெரியும். ஆட்புல கடல் 12 கடல் மைல், அண்மித்த கடல் வளையம் புலையில் 12-24, தனித்துவமான பொருளாதாரம் 24-200 கடல் மைல் தூரம். இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்திருக்கோமா இல்ல ஏற்கனவே சின்ன கிளாஸுகள்ல? ஓம் சார் பார்த்து. இதுல எல்லாம் மீன்பிடி தன்மைகளை நாங்க மேற்கொள்ளலாம். மீன்பிடி கைத்தொழிலுக்கான முக்கியம் ஏன் அவ்வளவு சாதகமாக, ஏன் அதை முக்கியத்துவம் படுத்துறோம் நாங்க? மீன் பிடிக்கணும் கட்டாயம், ஏன் அது முக்கியமா அமையுது நமக்கு? ஏன்னு கேட்டால் புரதச்சத்தை வழங்குது. பிள்ளைகள் எல்லாரும் மீன் சாப்பிடணும்னு நாங்க வற்புறுத்துறோமா இல்லையா? வீட்லயுமே சரி இல்லையா? ஓம் சார். சும்மா யோசிச்சு பாருங்க. மீன் சாப்பிட்டா புரதச்சத்து கிடைக்குது அப்படின்னு நாங்க மீன் சாப்பாடை நாங்க ஏற்றுக்கொள்றோம். மீன் சாப்பாடை நாங்க ஏதோ தவிர்க்க முடியாத அளவுக்கு இப்ப பங்கன்ல எல்லாம் மீன் ஒரு உணவாக மாறிட்டதா இல்லையா? மாறிட்டு. ஆரம்ப காலத்துல கோழிதான் பங்கன்கள் அதிகமா இருந்தது. இப்ப மீண்டும் இடையில வருதா இல்லையா? வருது சார். அப்ப அது புரதச்சத்தை வழங்குது. வீட்லயும் புரதம் அப்படிங்கிற உண்டு. சந்தை வாய்ப்பு அதிகமா இல்லையா? எல்லா பக்கமும் சின்ன சின்ன தெருக்கள், சின்ன பெட்டி கடை, அந்த கடை, பைக்ல போறது, திருவில்ல போறது, எல்லா பக்கமும் ஒரு சந்தை வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? ஓ சார் கிடைக்கும். அப்ப அது ஒரு முக்கியத்துவம். வேலை வாய்ப்பு அதிகம். இதுல மீன் வெட்டுறதுல இருந்து பிள்ளைகள், மீன் தூக்கிட்டு வர்றதுல இருந்து, கொண்டு போறதுல இருந்து, எல்லாத்துக்கும் பிடிக்கிறதுல இருந்து, கப்பல்ல இருந்து எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கா இல்லையா? அதுல மிக முக்கியமான பெருமதியான மீன்கள் மாட்டிட்டா இத வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களா? அனுப்புவாங்க சார். எஸ். நீங்க யோசிச்சு பாருங்க. இலங்கையில வந்து கடல் அட்டை தயாரிக்கிறாங்க தெரியுமா? கடல்ல வரக்கூடிய அட்டை தயாரிக்கிறாங்க. இந்த அட்டையை தயாரிக்கக்கூடியதை யார் நேரடியா வாங்குறா? இலங்கையில இருந்து கடல் அட்டைய சீனா நாடுதான் வாங்குது பிள்ளைகள். அதிகமா இலங்கையில இருந்து கடல் அட்டையை யார் வாங்குறா? சீனா. வாங்குது. அப்ப அந்நிய செலாவணி கிடைக்கும். மீன்பிடி கைத்தொழிலுக்கான வளங்கள் இலங்கையில காணப்படுது. அதனால இலங்கையில வந்து மீன்பிடி கைத்தொழில் முக்கியத்துவம் பெற்றமைக்கான காரணங்களை கேட்டா சொல்ல முடியுமா? ஓம் சார். இதனாலதான் அது முக்கியத்துவம் பெறுது. இதனாலதான் மக்கள் இந்த தொழில் எல்லாம் மேற்கொள்றாங்க அப்படிங்கிறது. இலங்கையில மீன்பிடி கைத்தொழில் பிரிவுகள் பாருங்க. கடல் நீர் மீன்பிடி பாத்துங்க. அதுல கரையோரம் சார், கடல் சார். கரையோரத்திலையும் பிடிக்கிறாங்க, ஆழ்கடல்லையும் பிடிக்கிறாங்க. நன்னீர் மீன்பிடி, உவர்நீர் மீன்பிடி. உவர்நீர் மீன்பிடினா என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். சார் ஆழ்கடல்ல மீன். உவர்நீர்ங்கிறது ஆழ்கடலா? உப்பு கூடின இடங்கள். பிள்ளைகள் இப்ப நன்னீர் போகுதானே, சங்கமாக்கிது தானே, சங்கமாகுதா இல்லையா? ஓம் சார். இப்ப உப்பு நீர், கடல் நீர், நன்னீர் போகுது, ஆற்று ஒண்ணு போகுது. இப்ப கடல் நீர் இருக்குது. இந்த ரெண்டும் சங்கமம் ஆகுற இடத்துல உவர் நீரா இருக்குமா இல்லையா? இருக்குங்க சார். இந்த இடத்தை தான் உவர் நீர் மீன்பிடி என்று சொல்லுவாங்க. இங்க அதிகமான மீன் இருக்கும். நன்னீரும் கடல் நீரும் சங்கமிக்கிற இடம் அது உவர் நீராக மாறும். என்னத்தான் நன்னீரோட சின்ன ஒரு நல்ல நீர்ல ஒரு உப்பு கட்டிய போட்டா உவர் நீரா மாறுமா மாறாதா? அதனாலதான் அது சிறப்பு உவர் நீர்னு பேர் வச்சிருக்காங்க. சரிதானே? அப்ப அந்த இடம் மீன்பிடி. அப்ப இலங்கையில காணப்படக்கூடிய மீன்பிடி பிரிவுகள் அப்படின்னு சொல்லக்குள்ள தெரியுமா உங்களுக்கு? கடல் நீர், நன்னீர், உவர் நீர். ஓகேவா? கடல் நீருங்கிறது நல்ல கடல் நீர், நன்னீர்ங்கிறது கடல் நீர் அல்லாத நீர், உவர் நீங்கிறது ரெண்டும் சம்பந்தப்படக்கூடிய நீர். ஓகேவா?
ஓகே கடல் நீர்ல வந்து ரெண்டு வகை இருக்கு. கரையில பிடிக்கக்கூடிய மீன், ஆழ்கடல்ல பிடிக்க முடியும். சரியா? வரையறுக்கப்பட்ட பொருளாதார வலயத்தில் கடல் நீர் மீன்பிடி மேற்கொள்ளப்படும். இப்ப இலங்கையில அந்த வலயத்தை கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியணும் பிள்ளைகள். இப்ப கரையோரம் சார் மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமான அமைந்த காரணிகள். கரையோரத்துல மீன்பிடி கைத்தொழில் எப்படி கரையோரத்துல என்ன சாதகமான காரணிகள் இருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு சொல்லுங்க பாப்போம். கரையோரத்துல தானே பிடிக்கும். நிறைய தாவரங்கள் எல்லாம் இருக்கும், இருக்காதா? ஓம் சார். கரையோரத்துல தானே பிள்ளைகள் நிறைய உணவு கிடைக்கும், மீனுக்கு கிடைக்காதா? எப்படி உணவு கிடைக்கும் சார் நினைக்கிறீங்களா யாராவது? அப்படின்னா கேளுங்க. கரையோரத்துல ஏன் சார் மீன் கூடுதலா வருது அப்படிங்கறதெல்லாம் டவுட் இருக்குதா? தனவந்திரி, ஸ்ரீசாந்த், தனுஷிகா, பாத்திமா, மிதுர்ஜன், குருஷிகன் இருக்குதா? அப்படி ஒரு ஐடியா இருக்குதா? கடல் ஓரத்து பிள்ளைகள் கடல் ஓரத்துல தான் கடல் கரை ஓரத்துல தான் பிளாரன் செறிவா காணும். பிளாரன் தாவரம்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? தாவரங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் கடல் கரையோரம் தான். அப்ப கடல் கரையோரத்தில் தானே மீன்கள் இனப்பெருக்கத்துக்காகவும் தன் உணவுக்காக வராதா? ஓம் சார். அப்ப கரையோரத்தை மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமான ஆறுகள் அருவிகளால் காவி வரப்படும் சேதன உணவு எங்க காணப்படும்? கரையோரத்தில் தானே. இப்ப ஆறுகள் எல்லாம் பிள்ளைகள் ஆறுகள் எல்லாம் அப்படி வந்து சங்கமிக்கிற இடம் கரை தானே. ஓம் சார். நேரடியா நடுக்கடல்ல போயிட்டு அருவிகள் சங்கமிக்குதா? இல்ல சார். அப்ப அங்க இருந்து உணவுப் பொருட்கள் அதிகமா வரும். அதனால என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா, கரையோரத்துல வந்து அருவியல் காவி வர சேதனம் அங்க அதிகமா மீன் இருக்கும். அதனால சாதகமா அமையுது. கடலின் அடியில் உள்ள மீன் உணவு நீரோட்டங்களால் மேலே கொண்டு வரப்படும். இப்ப நீங்க பிள்ளைகள் ஒருத்தர் இறந்து போறான்னு உப்புமே, கடல்ல விட இறந்து போறாரு, கடல்ல காணும். அடுத்த நாள் அவர் கரை ஒதுங்குவாரா இல்லையா? ஓம் சார். ஒதுங்குவாரு சார். அப்ப எந்த உணவுப் பொருளும் கடலுக்கு போனாலும் பிள்ளைகள் தூசியோ துகளோ குப்பைகளோ எது போனாலும் கடல் கரையில தானே ஒதுங்கும். அப்போ உணவுப் பொருட்களும் அப்படித்தானே கடல் கரையோரத்துல தான் ஒதுங்கும். அதனால கரையோரத்துல மீன்கள் அதிகமா வரும். கட்டாயம் வினா கேட்பாங்க, கரையோரத்துல மீன்பிடி கைத்தொழிலுக்கு சாதகமாக என்னென்ன விடயங்கள் இருக்குன்னா, பிளாரன் தாவரங்கள், கடல் கரை இந்த உங்களுக்கு தெரியுமா வண்டல் தாவரங்கள். வண்டல் தாவரம்னா கடலோட சம்பந்தப்பட்ட தாவரங்கள், வேர்கள் மட்டும் விலங்கும் பிள்ளைகள் வெளியே. அந்த தாவரங்கள் அதிகமாக, அதுல தான் முதலைகள்லாம் அதிகமா இருக்கும். மலைப்பாம்பு முதலைகள்லாம் இருக்கும் பிள்ளைகள், பார்த்ததுண்டா? பார்த்ததில்ல சார், கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தாவரங்கள் அதிகமா இருக்கும். ஆறுகள் எல்லாம் சேதன பொருட்களை கொண்டு வரும். உணவுப் பொருட்கள் அங்க நீரோட்டங்கள்லாம் அது என்ன நீரோட்டம் கடற்கரைக்கு வந்து சேரும். இதெல்லாம் காணப்படும். இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க, இது தேவைப்படும். கரையோர பகுதியில் பிடிக்கப்படும் மீன் இனங்கள். கரையோரத்துல என்னென்ன மீன் பிடிப்பாங்க? நெத்திலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெத்திலி சின்ன சின்ன மீன். சூடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாளை, கொடுவா. இந்த 4 மீனுமே கடல் நடு கடல்லையா காணப்படுது, கரையோரத்திலையா? எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம்? கரையோரத்துல தான் இதுக்கு இருக்குன்னு. நமக்கு தெரிஞ்ச மீன்கள் இதுல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நெத்திலி, சூடை. நெத்திலி, சூடை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு போனா நீ மீனுக்கு இங்க போனீங்கன்னா அலக்கொடுவான்னு பேர் போட்டு வச்சிருப்பாங்க, சாலைன்னு. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது 4மே கரையோரத்துல பிடிக்கக்கூடிய மீன் இனங்கள். ஓகேவா? ஆழ்கடல் மீன்பிடி. ஆழ்கடல் பாருங்க, ஆழ்கடலை பத்தி சொல்றாங்க. மீன் வகை ஆழ்கடல் நடுக்கடல். இப்ப ஆழ்கடல்ல தலபத்து, தோரா, மோரா, கொப்பரா, கொலவல்ல, ரியூனா, இந்த மீனெல்லாம் எங்க பிடிக்கிறாங்க? கரையோரத்திலையா? ஆழ்கடல்ல. நீங்க கேள்விப்பட்டீங்களா? தலபத்து, தோரா, மோரா, கொப்பரா, கொலவல்ல, ரியூனா. இல்ல சார். தலபத்துன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க பிள்ளைகள் அடிக்கடி. இதெல்லாம் நீங்க ஞாபகம். தோரா, மோரா ஒரே ரைமிங்ல இருக்கு. தோரா, மோரா, கொப்பரா.
கொலவல்ல ரியூனா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன்பிடி உபகரணம் கரவலை, முப்பரிமாண வலை, இழுவலை, தூண்டில் இதெல்லாம் தேவை. விசேட தனியார் மற்றும் அரசு ஆதரவுகள் இங்கே மேற்கொள்ளப்படுது. இது ஓகே. இது ஆழ்கடல். அப்ப கரையோரம் ஆழ்கடல் பார்த்துட்டோம். ஆழ்கடல் மீன் இந்த பாருங்க, ஆழ்கடல் மீன் கரவலை, தூண்டில்கள்லாம் போட்டு பிடிக்கிறாங்க. நன்னீர் மீன்பிடி நம்ம இது கடல்ல சம்பந்தப்படுமா? இது இல்ல சார். இல்ல. எங்கங்க? குளம், அருவி, ஆறு, கால்வாய். பாருங்க, இது குளத்து மீன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? குளத்து மீன் பேசிக்கிடுவாங்க. சார். மகுரா, கவாயா, கொரலியா, கொடவா, ஹிங்கா, கணயா, லூலா, மஸ்பெத்தியா. 2 3 ஞாபகம் வச்சுக்கல ஸ்ரீசாந்த். மிதுர்ஜன் பேசுறதே இல்ல இப்ப. மிதுர்ஜன் ஓகேவா? ஓகே சார். என்னென்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? மகுரா, கவாயா, கொரலியா, கொடயா, ஹிங்கா, கணயா, லூலா, மஸ்பெத்தியா. மீன்பிடி தூண்டில், மீன்பிடி உணவுகளுக்கு தாவரங்கள், அலங்கார மீன் வளர்ப்பு எல்லாமே மேற்கொள்ளப்படுது. இந்த நன்னீர், தியாய, கல்லா, மகுரா இதெல்லாம் சரிதானே? உவர்நீர் மீன்பிடி 2ஐயும் சொன்னனே நானே, அதுக்கான உவர்நீர் மீன்பிடி. யாழ்ப்பாணம், புத்தளம், சிலாபம், முந்தல், நீர்கொழும்பு, அருகம்குடா, முகத்துவார ஏரிகள் இதுல எல்லாம் அங்க மீன் வகை நண்டு, இறால் மீனினங்கள். நீங்க பாத்திருக்கீங்களா பிள்ளைகள்? கடலுக்கு போன பிறகு கடல்ல இப்படி மறைக்கப்பட்டிருக்கும், பாத்திருக்கீங்களா? இப்படி பெட்டி பெட்டியா வேலி மாதிரி அடிக்கப்பட்டிருக்கும், பாத்திருக்கீங்களா? அப்படி ஒவ்வொரு மலை அங்க பிள்ளைகள் நண்டு, இறால் மீனினங்கள் வளர்க்கப்படும் பிள்ளைகள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். உவர் நீர்ல வளர்க்கப்படுது. கரவலை, தூண்டில், இழுவை வலை போடுவாங்க. நீர்கொழும்பு, புத்தளம் போன்ற பகுதியில் வர்த்தக ரீதியில் இறால், நண்டுகள் வளர்க்கப்படுது. கடல் நீர், நன்னீர் ஆகிய 2 பகுதியிலும் இதனுள் அடங்கும். கடல் நீரும் நன்னீரும் அடங்கும். சரி, ஏற்றுக்கொள்றீங்களா? கடல் நீரும் நன்னீரும் இதுக்குள்ளதான் அடங்கும் என்று உவர் நீருக்குள்ள விளங்கப்படுத்தினேன் நான். அதை இந்த இதுல உவர் நீர்ல வளர்க்கப்படுறது. உவர் நீர் மீன்பிடிகள் எங்கெங்கன்னு போட்டிருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. உவர் நீர் எங்கெங்க வளர்க்கப்படுது? இது நன்னீர் மீன்பிடி, உவர் நீர். நன்னீர் மீன்பிடி பதவியா, தம்புலா, இங்கிலாங்கல் இதெல்லாம் கடலோட சம்பந்தப்பட்டது இல்ல. உவர் நீர் கொஞ்சம் கடலோட சம்பந்தப்பட்டது. அருகம்குடா, யாழ்ப்பாணம், முந்தல, சிலாபம், நீர்கொழும்பு முதல் நான் போட்டு காட்டினேன். இதுகள் சம்பந்தப்படுது. இந்த மீன்பிடி பயிற்சி நிலைகள், மீன்பிடி துறைமுகங்கள் இதெல்லாம் நீங்க பாரு. இலங்கை பொருளாதார மீன்பிடியின் கைத்தொழிப்பின் பங்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வினாவுக்கு செய்ய முடியுமான்னு பாருங்க. எடுத்தோம் தானே, இங்க இருங்க அப்படியே. பாருங்க, இப்ப இந்த மட்டும் நாங்க பார்க்கணும். இலங்கையில் கடல்சார் மீன்பிடி கைதுடன் தொடர்பட்டு காணப்படும் பிரச்சனை. இது பாருங்க பிள்ளைகள், இலங்கையில் படத்தில் ஏ மற்றும் பி எழுத்துக்கான மீன்பிடி துறைமுகங்கள் 2 சொல்ல முடியுமா? முடியாதா? மீன்பிடி துறைமுகங்கள், மீன்பிடி துறைமுகங்கள். இந்த மீன்பிடி துறைமுகம் திருகோணமலை, அம்பாந்தோட்டை, மிரிச, காலி, பேருவளை, கொழும்பு, கட்பிட்டி, மன்னார். சொல்ல முடியுமா? பாருங்க, பிஏயும் அவங்க கேட்டிருக்காங்க, பிஏயும் ஏயும் தான் கேட்டிருக்காங்க. குளங்கள், நீர்த்தேக்கங்கள் தற்போது பரந்தளவு வளர்க்கப்படுது. சொல்லுங்க பாப்பா, நன்னீர் மீன்பிடி இனங்கள் எத்தனை கேட்டு? 2 கொடுக்க முடியுமா? நான் சொல்லி கொடுத்தேன் தானே, நன்னீர்ல என்னென்ன மீன். மறந்துட்டீங்களா? நன்னீர் மீன் சொல்லுங்க. மகுரா, கவாயா, கொரலியா, கொடயா, ஹிங்கா, கன்யா, லூலா, மஸ்பெத்தியா. சரியா?
அடுத்து இலங்கை நன்னீர் மீன்பிடி கைத்தொழிலை விருத்தி செய்ய வேண்டிய முக்கியத்துவம் பார்ப்போம். ஏன் நன்னீர் மீன்பிடியை நாங்க விருத்தி செய்யணும் அப்படிங்கிறதையும், இலங்கையில் கடல்சார் மீன்பிடி தொடர்பான காணப்படும் 3 பிரச்சனைகள் கொஞ்சம் பார்ப்போமா? ஓகே பாருங்க, இப்ப இந்த மீன் வகையெல்லாம் நாங்க வந்திருக்கு பாஸ் பேப்பர்ல. ஸோ நாங்க பார்த்துக்கோம், ஒவ்வொரு நீர் பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்துட்டோம். இலங்கை பொருளாதாரத்தின் மீன்பிடியின் பங்களிப்பு. இலங்கையின் பொருளாதாரத்துக்கு இது எந்த அளவுக்கான பங்களிப்பை செய்யுது? பொருளாதாரம் என்னன்னு தெரியுமா? ஓம் சார். என்ன? வருமானத்தை பெறதுக்காக செய்யறோம். வருமானம் சரி, அல்லது பண அலகை உயர்த்துறதா இருந்தாலும் சரி. சரிதானே? வருமானமா இருந்தாலும் சரி, பண அலகு உயர்வதா இருந்தாலும் சரி. பாருங்க, புரதச்சத்தை வழங்குதுன்னு ஏற்கனவே பாரு. அந்நிய செலாவணியை வழங்குது, வேலை வாய்ப்பை பெறுது, உணவு உற்பத்தி சார் இறக்குமதி செலவை குறைக்குது, கரையோர மக்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவுது. இதெல்லாம் உதவுறனால பிள்ளைகள் பொருளாதாரத்துக்கு ஒரு பங்களிப்பு செய்தா? ஓம் சார். ஆஹ் அந்நிய வெளிநாட்டு பண அலகு கிடைக்குது, வேலை வாய்ப்பு கிடைக்குது, மீன் உற்பத்தி இறக்குமதி செலவை, மீன் வெளிநாட்டுல இருந்து வாங்கணுங்கிற செலவை அது என்ன செய்து குறைக்குது. கரையோர மக்களின் வாழ்வாதாரம், கரையோர மக்கள்கள் வாழ்றதே இதுலதானே. என்ன ஓம் ஓம் சார். தன்மையெல்லாம் நாங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க. இது பொதுவா எழுதலாம். இலங்கை மீன்பிடி கைத்தொழில் அண்மை கால போக்கு. அண்மை காலத்துல எப்படி போகுது அப்படின்னா, ரொம்ப அண்மை காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தொழில்நுட்பம் சார் மீன்பிடி உபகரணங்கள் பயன்படுத்துறாங்க. தொழில்நுட்ப சார் மீன்பிடினா பிள்ளைகள் இப்ப பிள்ளைகள் ஒட்டோவா ரோபோ கூட பயன்படுத்துறாங்க மீன்பிடிக்கு. சரிதானே? அப்ப தொழில்நுட்ப உபகரணம் பார்த்தா அரசு ஆதரவு கிடைக்குது. அண்மை காலத்துல அரசாங்கம் என்ன செய்யுது? இந்த மீன்பிடிக்கு ஊக்க. ஜிபிஎஸ்னா என்னன்னு தெரியுமா பிள்ளைகள்? ஓம் சார். என்ன? இப்போ ஒரு வாகனத்துல அது போற பாதையை கண்டுபிடிக்க. அதே மாதிரி இப்ப மீன் எங்க இருக்கு அப்படிங்கறத ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிக்காம இல்லாதான் கண்டுபிடிக்கிறேன். ஜிபிஎஸ் வீடியோக்கள் மூலம் அப்ப கண்டுபிடிச்சு அந்த இடத்த பயன்படுத்த. இது ஒரு அண்மை கால போக்கு. அண்மை காலத்துல ஜிபிஎஸ் பயன்படுத்துறாங்க பிள்ளைகள். சரியா? குளோபல் பொசிஷன் சிஸ்டம், உலகத்துல எந்தெந்த பொசிஷன் சிஸ்டத்தை காட்டுறது. சரியா? அப்ப எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற மீன்பிடி சார் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டு பிள்ளைகள் அவங்களுக்கு பயிற்சி வழங்குறாங்க. எப்படி மீன் பிடிக்கணும், என்ன மாதிரி. இதெல்லாம் எப்ப நடைபெறுது? அண்மை காலங்களுக்கு. மீன்பிடி தொழில்நுட்ப சார் மீன்பிடி உபகரணங்கள் எல்லாம் பயன்படுத்துறது. இதெல்லாம் நாங்க அண்மை காலத்துல என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இலங்கை மீன்பிடி கைத்தொழில் சார் பிரச்சனை. இதுதான் பாஸ் பேப்பர்ல பிரச்சனை. பொருத்தமற்ற உபகரணங்கள் பாவனை. நீங்க சொல்ற பிள்ளைகள் போயிட்டு பிள்ளைகள் ஒரு கெமிக்கலை ஒண்ணு அடிச்சு விட்டுறாங்க கடல்ல. எல்லா மீனும் இறந்து போகுமா இல்லையா? இறந்து போயிரும் சார். அது என்ன தீமை? பொருளாதாரம் தடைப்படும். இல்ல, எல்லா மீனும் இறந்து போறதுல என்ன பிரச்சனை? கெமிக்கல் அடிக்கிறதுனால. சார் அது இறந்து கடல்ல மிதக்கும் சார். இனமே இல்ல, அது கெமிக்கல்ங்கிறது மயக்கத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய மருந்துக்கள்லாம் இருக்கணும். அப்ப அதை அடிக்கிறாங்களா இருந்தா என்ன தீமை? சார் கடல் வளங்கள் அழிந்து இல்ல, ஒரு கடல்ல இருக்க இனமே அழிஞ்சு போயிருந்தா, இனமே அழிஞ்சு போனா அந்த அடுத்த விருத்தி இருக்குமா? இருக்காது சார். சின்ன சின்ன குட்டி மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் சகல மீன் இறந்து போகும். அப்ப அடுத்த கட்ட மீனுக்கு பிரச்சனை. அப்ப பொருத்த மட்டும் உபகரணங்கள்ல பாவிக்கிறது. கரவலைன்னு சொல்லுவாங்க. கரவலைங்கிறது என்னன்னு தெரியுமா? இப்ப பிள்ளைகள் அரசாங்கம் தடை செய்யப்பட்டிருக்கு சில வலைகளை. என்னன்னா சின்ன வலைகள், சின்ன மீன்கள் மாட்டக்கூடிய வலைகள் பிடிக்க இயலாது, கொண்டு போக இயலாது. ஏன்? அதுல எல்லா வகையான மீனும் அதாவது இலங்கை அரசு ஒரு அமைப்பை கொடுக்குது. இந்த அளவுக்கு தான் அதோட வட்டம் இருக்கணும், ஒரு அளவு கொடுக்குது. ஏன்? அந்த வகையான சைஸான மீன்கள் மட்டும்தான் என்ன செய்யணும் அதுல மத்த சின்ன 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 குட்டி மீன்கள் அதை தழுவி அந்த வலையில இருந்து வெளியே போகணும். ஏன் அதை வெளியே போகணுங்கிற சொல்லுது? சின்ன மீன்கள் இனங்கள் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னா பொருத்த மட்டும் உபகரண பாவனை பாய்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப தெரியாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இத பயன்படுத்துறாங்க. இயற்கை அனர்த்தங்கள். இலங்கை மீன்பிடி கைத்தொழில் சார் பிரச்சனை. இயற்கை அனர்த்தங்கள், வெள்ளப்பெருக்கு, சுனாமி இந்த மாதிரி வந்தா மீன் பிடிக்க போறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்கு சார்.
களஞ்சிய வசதிகள் நிறைய மீன் பிடிச்சிட்டு வந்தா பிள்ளைகள் இலங்கையில அந்த அளவுக்கு களஞ்சிய வசதிகள் இல்ல, குளிரூட்டி வசதிகள் இல்ல. கட்டாயம் மீன் பிடிக்கிறதா இருந்தா பிள்ளைகள் குளிரூட்டி வசதிகள் களஞ்சிய வசதி அவசியமா இல்லையா பெரிய அளவுக்கு. இப்போ மீனை கொண்டு வந்தா பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்து இந்த கொண்டு வந்தா பிள்ளைகள் அவசியம் நீங்க வச்சு கடல் கரையில இருந்து கொண்டு வந்தா பிள்ளைகள் மலைநாட்டு வரைக்கும் அது போகணுமா இல்லையா? போகணும். நீங்க கிட்டத்தட்ட மீன் வந்து பிள்ளைகள் கரையில இருந்து பிடிச்சிட்டு வந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் அது பழுதாகக்கூடிய தன்மை கொண்டது மீனினம் தெரியுமா? அப்ப அதுக்கான குளிரூட்டு களஞ்சிய வசதிகள் போதாமை, இது ஒரு பிரச்சனை. செலவு அதிகரிக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க அந்த பெட்ரோலுக்கு போட்டு பிள்ளைகள் ஒரு கப்பல்ல ஒரு 10-20 பேர் போறாங்க, போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வராங்க, விக்கிறாங்க. இப்ப செலவு அதிகரிக்குது. அப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள், அது விற்கக்கூடிய வருமானங்கள், இதெல்லாம் செலவு அதிகரிக்குது பிள்ளைகள். சரியா? தொழில்நுட்ப அறிவு கொஞ்சம் போதல். இலங்கையில உள்ள மக்களுக்கு வந்து தொழில்நுட்ப அறிவு குறைவா இல்லையா? மீன் பிடிக்கிற தொழில்நுட்ப பொருட்களே கிடைக்காது, தொழில்நுட்ப சாதனங்கள் கிடைக்காது. நீர் மாசடைதல் பிள்ளை, அதனால மீன் இனங்கள் வந்து இந்த பக்கம் வராமல் இருக்கிறது. குப்பைகள், குளங்கள், கடல்ல அதுல இதுல நன்னீர்ல போடுறது பிள்ளைகள். பிரச்சனை எழுத ஒரு 3-4 ஓம் இலங்கையில் விவசாயம் சார் பிரச்சனை. இலங்கையில விவசாயம் சார் பிரச்சனைக்கு நாங்க வந்துட்டோம். இப்ப கடல் ஓகே நினைக்கிறேன். இப்ப இந்த வினாவை என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ் செய்வோமா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இது பாஸ் பேப்பர்ல வந்த வினா, இன்னும் 2-3 வினா இருக்குது. அருகில் உள்ள இலங்கை படத்தில் முறை ஏ மற்றும் பி எழுத்துக்களாக குறித்த மீன்பிடி துறைமுகங்கள் 2 தரவாம். உங்களுக்கு இது 2மே தெரியும், தெரியும் தானே? தெரியுமா ஏயும் பியும் என்ன துறைமுகம் என்று? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இலங்கையின் கடல்சார் மீன்பிடி கைதுடன் தொடர்பாக காணப்படும் 3 பிரச்சனை. நாங்க ஒரு 6 பிரச்சனை பார்த்தோம். 6 பிரச்சனை பார்த்தோம். இதுல ஒரு 3 பிரச்சனை உங்களுக்கு சொல்ல முடியாதா? முடியும் சார். இப்பதான் பார்த்தோம். தனுஷிகா பார்த்தோம் தானே? தற்பொழுது பரந்தளவு விளக்கப்பட வரும் நன்னீர் மீனினங்கள் 2 சொல்ல முடியுமா? ஓம் சார். சொல்ல முடியும். இலங்கையில் நன்னீர் மீன்பிடி கைத்தொழிலில் விருத்தி செய்ய வேண்டிய முக்கியத்துவம். ஏன் இலங்கையில நன்னீர், கடலை விட நன்னீரை ஏன் விருத்தி செய்யணும்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க தான், உங்களோட வினா தான் அது. ஏன் விருத்தி செய்யணும் சொல்லுங்க பாப்போம். கடலை விட நன்னீரை விருத்தி செய்யணுமா? ஏன் விருத்தி செய்யணும்? முக்கியத்துவம் என்ன? வேலை வாய்ப்பு அதிகரிக்கலாமா இல்ல? எல்லா பக்கமும் கடல் கரையோரத்துல மட்டும்தான் வேலை வாய்ப்பா? நன்னீரை வேலை வாய்ப்பு அதிகரிக்கலாமா இல்லையா? கடல்ல வாழக்கூடிய மீனினங்கள் நமக்கு மலை வேணைய பகுதியில கிடைக்காட்டி நன்னீர் மீனினங்களை உண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா? காலநிலை 1 மாசம் வெள்ளப்பெருக்கு, சரியான காற்று அப்படியாக இருந்தால் நாங்க நன்னீர் மீனினங்களை உண்ணலாமா இல்லையா? வேற என்ன இதே மாதிரி 2-3 சொல்லுங்க பாப்போம். ஏன் நன்னீர் மீனங்களை இன்னும் ஏத்தலாம்? நன்னீர் மீனினங்களை வந்து பிள்ளைகள் வளர்க்கறதுனால சுற்றுலா பயணிகளை கவருமா இல்லையா? குளங்கள்ல எல்லாம் வளரும். வேற என்ன மாதிரி சொல்லுங்க பாப்போம். நன்னீர் மீனினங்களை விருத்தி செய்ய முக்கியத்துவங்கள். கடல் உணவு சாப்பிடாத ஆட்கள் இருந்தா என்ன செய்யலாம்? நன்னீர் மீனினங்களை சாப்பிடலாமா இல்லையா? முடியாதா? இந்த மாதிரியான வினா. இந்த வினாவை நாங்க அடுத்த கிளாஸ்ல செய்வோம். தயாராகி வாரீங்களா? இன்னைக்கு பிள்ளைகள் நல்லா பார்த்து. என்னம்மா? சார் இதால இறக்குமதி செலவை குறைக்கலாம் தானே? எஸ், இறக்குமதி அதுதான் நான் கேட்டேன். இறக்குமதி செலவுகளை குறைக்கலாம். இப்ப நீங்க கடல் நீர் மீனினங்கள் போகாத இடங்களுக்கு நன்னீர் மீனினங்களை கொண்டு போகலாமா இல்லையா?
இன்னொன்னுக்கு இலங்கையில இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள், கால்வாய் இதுகளெல்லாம் நாங்க பயன்படுத்த முடியுமா முடியாதா? முடியும் சார். ஆஹ் அப்ப சும்மா இருக்கக்கூடிய குளங்கள் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், ஒவ்வொரு பிரதேசத்திலையும் சின்ன சின்ன வீட்டுகள்ல இடம் இருந்தா பிள்ளைகள், நாங்களும் இந்த மீன்களை வளர்க்க முடியுமா முடியாதா? மீன் முடியும் சார். இனங்கள், மீன்கள் கொடுக்குறாங்க, அதுக்கு உணவு வகைகள். அப்ப இந்த பாய்லர்ஸ் கோழி மாதிரி மீன் இனங்களை வளர்க்குறாங்க வீடுகள்ல பெரிய தடாகங்கள் அமைத்து. பார்த்தது உண்டா? நீர்கள்லாம் சேமித்து இப்படிதான் வளர்க்குறாங்க போல. அப்ப அது முக்கியத்துவம் நாங்க பெறலாம். சோ நாங்க இன்னைக்கு கால்நடை வளர்ப்பையும் மீன் இனங்களையும் பார்த்திருக்கோம். மீன் வளர்ப்பு கிளியரா ஒரு அளவுக்கு சரி ஓம் சார் கிளியர். வந்தா எழுதி கொள்ளலாம் ஓம் அப்படிங்கிற சார். ஒரு ஐடியா இருக்கா? எழுதிக்கலாம் சார். எழுதி கொள்ளலாம். இந்த மாதிரி இப்ப இங்க இந்த பாஸ் பேப்பர்ல இந்த மாதிரி வந்த வினா உண்டு, இதே மாதிரி ஒரு வினா வந்தா மிஸ் பண்ணிருவீங்களா ஓ லெவல்லயோ டேம் எக்ஸாம்லயோ? இல்ல இல்ல சார். எழுதிடலாம். எழுத பார்க்கணும். உங்களுக்கு நோட்ஸ் வேணா அடுத்த கிளாஸ்ல நாங்க என்ன செய்வேன்னு கேட்டா உங்களுக்கு தாரேன். நீங்க பார்த்துட்டு வாங்க. ஏதாவது மறதியா இருந்தா சொல்லுங்க, அந்தந்த நோட்ஸ் போடுங்க சார், நான் எழுதி கொள்றேன் அப்படின்னா நீங்க எழுதி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. சோ நாங்க அடுத்த கிளாஸ்ல இந்த பாஸ் பேப்பரோட இன்னும் 2 வினாக்கள் நான் உங்களுக்கு எடுத்து வச்சேன் பிள்ளைகள். இன்னொரு பாஸ் பேப்பர் வினா எடுத்து வச்சேன். உங்களுக்கு டைம் பத்தாதனால எங்களுக்கு என்ன செஞ்சுக்க முடியும்னு கேட்டா செய்து கொள்ள முடியல. இந்த பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிக்குது இந்த வினாவுல. இந்த பாருங்க, பாட்பண்ணை 121வது வினாவில இருந்து ஆரம்பிக்குது. சரியா? நான் என்ன செய்யலைன்னா செய்து கொள்ள நீ டைம் இல்லை. நாங்க இந்த கோடு இணைத்தல் இந்த பகுதியை நாங்க செய்து கொண்டுதானே வாரம் இந்த பேப்பர் உண்ட. ஓம் சார். இதுல சில வினாக்கள் நாங்க செய்யல. சோ நாங்க அடுத்த கிளாஸ்ல இந்த வினாக்கள் அந்த வினாக்கள் எல்லாம் செய்து முடிப்போம். சரிதானே? ஓகே சார். ஓகே சார். சரி, அப்ப நாங்க இன்னைக்கு இந்த கிளாஸை முடிச்சு கொள்வோம் பிள்ளைகள். சோ நாங்க விடைபெறுவோம். ஓகே, பாய், குட் நைட், காட் பிளஸ் யூ, டேக் கேர் பிள்ளைகள். Thank you சார். ஓகேமா, ஓகே, பாய், குட் நைட்.